இதுல வந்து ஒண்ணு இது. இதை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப இருக்கிற என்ன பிரச்சனை என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து இப்ப கேட்டது பாம்பு கோடு. இப்ப யாராவது தக்காளி வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, புதுசா நான் தக்காளி வைக்கிறேன் இல்லைன்னா கத்திரி வைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குதுன்னா, நீங்க ஆரம்பத்திலே போறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பெனியோக்கு வந்து போய்க்கலாம். பெனியா ஒரு 2 ரவுண்டு மட்டும் தொடர்ந்து பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு 20 நாள்ல பெனியோ வந்து ஒரு 240 மில்லி ஒரு முறையும், அது அடிச்சு 10 நாள் கடைசி விட்டுட்டு திருப்பி வந்து 1ஆம் தேதி இப்ப பெனியோ அடிக்கிறோமா ஒரு 240 மில்லி, அது விட்டு திருப்பி அடுத்து ஒரு 10 நாள்ல இல்ல ஒரு 12வது நாள் வந்து பெனியோ இன்னொரு முறை ஒரு 360 மில்லி 2 முறை தொடர்ந்து பயன்படுத்தும். என்ன பார்த்தோம் அப்படின்னா, தக்காளியில சொல்லிடுறேன். தக்காளி பொறுத்தளவுக்கு ஆரம்பத்துல வர அந்த பாம்பு கோடு அது வரவிடாத மாதிரி பார்த்துக்கும் ஒண்ணு. ரெண்டாவது பார்த்து அப்படின்னா அதான் இங்க இருக்கு இந்த பாம்பு கோடு. இந்த பாம்பு கோடு ஆரம்பத்துல வரவிடாத மாதிரி பார்த்துக்கும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாம்பு கோடு இல்ல, மீதி ஆரம்பத்துல வர இலைப்பேனா இருக்கட்டும், பச்சை தத்து பூச்சி, கொசு, இந்த வெள்ளை. இது வெள்ளைன்றது இந்த நேரத்துல வர ஆரம்பிக்கும். இதுவுமே வந்து ஆரம்பத்துல வரவிடாத மாதிரி வந்து பாதுகாத்துக்கும். இந்த பூச்சி வந்து ஆரம்பத்துல எதுவுமே இல்ல அப்படிங்கும் போது பயிர் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, பயிர் கொஞ்சம் ஆரோக்கியமா வளர்ந்து நின்று கொஞ்சம் பசுமையா நல்லா நிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் பயிர் பசுமையா நிக்குதுன்னு போது நம்ம கொடுக்குறவங்களுக்கு பயிர் வந்து எடுக்கும். அப்படி எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பெனி வந்து 2 முறை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பூச்சி வந்து ஆரம்பத்தில் வராம பாதுகாத்துக்கும் ஒண்ணு. ரெண்டாவது என்ன பலன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கணுக்கும் இன்னொரு கணுக்கும் இடைவெளி வந்து குறைச்சி பூக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும். பெனியோட முக்கியமான வேலையே வந்து இதுதான். ஒரு கணுக்கும் இன்னொரு கணுக்கும் இடைவெளியை குறைச்சி பூக்கள் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும். பூ எண்ணிக்கை நல்லா வருதுன்னும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, மகசூல் வந்து நமக்கு நல்லபடியா கொடுக்க ஆரம்பிக்கும். தக்காளி பொறுத்தளவுக்கு. கத்திரியை பொறுத்தளவுக்கு என்ன நமக்கு பலன் கொடுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 2 ரவுண்டு தொடர்ந்து கொடுக்கணும் போது வந்து தண்டுப்புழு வந்து ஆரம்பத்துல இருந்து வரவிடாத மாதிரி பாதுகாத்துக்கும். சரிண்ணே. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த காய்ப்புழு வந்து ஆரம்பத்துல இருந்து 1 ரவுண்டு 2 ரவுண்டு காய்ப்புழு மருந்து வந்து அடிக்க விடாத மாதிரி வந்து பாதுகாத்துக்கும். பெனியாண்டு ஏன்னா இப்ப எல்லாமே கொஞ்சம் தக்காளி நடவு பண்ணக்கூடிய இடங்கள் நம்ம ஏரியால இருக்கு. அதுக்கு வந்து அந்த பெனியாண்டு பயன்படுத்தலாம். சரிதானே. இன்னொன்னு வந்து லெஜண்ட் உங்களுக்கு தெரியும். இப்ப காய் வந்து இப்ப பூவும் பிஞ்சும் காயுமா இருக்கிற நேரத்துல வந்து இந்த லெஜண்ட் பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து 48 கிராம், அப்படி இல்லைன்னா ஒரு டேங்க். நான் போன முறை மீட்டிங் போட்டு எல்லாமே ஒன்னொன்னா கொடுத்துருந்தேன். பயன்படுத்துறீங்களா? பாக்கெட் 4 கிராம் பாக்கெட். அது நம்ம அடிக்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, பூவும் பிஞ்சுமா இருக்கிற நேரத்துல அடிக்கும் போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதோட காய் வெயிட் வந்து நல்லா வரும். முன்னாடியே போன மீட்டிங்ல சொல்லியிருந்தேன், இந்த ஒரு டப்பா வந்து 1 மூட்டை பொட்டாஷ் வந்து சமம். ஒரு மூட்டை பொட்டாசியம் நம்ம வயலுக்கு போட்டு என்ன வேலை செய்யுதோ அது வந்து இந்த ஒரு டப்பா வந்து பண்ணும். பொட்டாசியோட முக்கியமான வேலை என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த காயோட வெயிட் வந்து அதிகப்படுத்திடும். காயோட வெயிட்டா இருக்கட்டும், காயோட ஷைனிங் வந்து அதிகப்படுத்திடும். அந்த இது வந்து இந்த லெஜண்ட் பண்ணும். ஒரு ஏக்கருக்கு வந்து 48 கிராம், ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 4 கிராம் பாக்கெட் வந்து பயன்படுத்தலாம். இது எந்த நேரம்னா பூவும் பிஞ்சுமா இருக்கிற நேரத்துல வந்து பயன்படுத்தலாம். சரிதானே. முன்னாடி சொல்ற கருகள் வந்து நம்ம போன மீட்டிங்ல சொல்லிருந்தேன், கருகள் வந்து நம்ம கண்ட்ரோல் ஆயிருக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்னா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம இந்த வெல்சோ அடிச்சிட்டோம், கருகள் கண்ட்ரோல் ஆயிருக்கு. எப்படி பாப்போம்னா, அண்ணா கரெக்டா சொல்றாரு. இந்த கருகள் இருக்கிறதுனா அதை சுத்தி ஒரு மாதிரி, இப்ப இலைக்கு பின்னால இல்ல, இலைக்கு முன்னாள் பின்னாடி நீங்க பார்த்தும் போது, முன்னாடி பார்க்கும்போது வந்து அது ஒரு மாதிரி சுத்தி இளம் பச்சையா இருந்துச்சுன்னா அந்த நோய் வந்து தீவிரமா ஸ்டார்ட் ஆகுதுன்றது அர்த்தம். இளம் பச்சை இல்லாம கருகி போய் நிக்குது அப்படின்னும் போது வந்து அந்த நோய் வந்து கட்டுப்படுத்துதுன்றது அர்த்தம்ன்ற மாதிரி. சரிதானே. முன்னாடியே சொன்னோம், பனிக்கு ரொம்ப அதிகமா வரும். பனிக்காலங்கள் குறைய அந்த கருகளோட வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா போயிடணும் அப்படின்ற மாதிரி. சரிதானே. எல்லாருக்குமே தெரியும் இதை நம்ம வெல்ஸ் வந்து பயன்படுத்தினது. உள்ளுக்கு அந்த அடிசமல் நோவோ இல்ல கருகளோ வரவிடாத மாதிரி பாதுகாக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு நீண்ட கால கட்டுப்பாடு. நம்ம மேபி அந்த நேரத்தை கொஞ்சம் பார்க்க முட்டோம்னா ரொம்ப அதிகமாவே வந்து நோயோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாவே வந்து பரவ ஆரம்பிச்சிருந்திருக்கும். சரிதானே. இது எல்லாருமே திருப்தி தானே. வேற ஏதாவது சந்தேகம் என்ன? தக்காளி கத்திரி வந்து பொறுத்தளவுக்கு ஏதாவது பெனிவியா இப்ப 2 ரவுண்ட் பயன்படுத்தலாம்லண்ணே. இப்ப தக்காளி வைக்கிற அவங்களுக்கு அது மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப நம்ம பகுதியில இருந்து இப்ப வெரிமார்க்னு சொல்லிட்டு ஒரு புது மருந்து வந்து அறிமுகப்படுத்துறோம். இன்னொரு 2-3 மாசத்துல அறிமுகப்படுத்துவோம். அந்த மருந்து வந்து தக்காளி நாத்துக்கு வந்து இப்பதான் ட்ரையல் எடுத்திருக்கோம் நம்ம ஊர்ல. இப்ப பெனி வந்து நான் 2 முறை பயன்படுத்த சொன்னேன். அது 2 முறை இல்லாம 1 முறை பயன்படுத்தினா போதும். இது நாத்து இப்ப தக்காளி வந்து நாத்துல இருக்கும்போது ஒரு மருந்து வந்து பயன்படுத்திட்டா அதுக்கப்புறம் பெனி 1 முறை பயன்படுத்தினா போதும் சார். நம்ம தக்காளி நாத்துல வந்து இப்ப ஊத்திருக்கோம். அதை நம்ம அடுத்த முறை இன்னொரு பெரிய மீட்டிங் வச்சு வந்து
நம்ம லான்ச் பண்ற மாதிரி வந்து கூட அதை பார்த்து பண்ண அந்த இது வெரி மார்க்கும் ஒரு மருந்து வந்து 2-3 மாசத்துல இருந்து அறிமுகப்படுத்துவோம். அதுக்கு ட்ரையல் இங்கே தான் எடுத்திருக்கோம். ஸோ அது யார் எடுத்திருக்கோ அது வித்தியாசம் எப்படி இருக்குன்றது கூட இன்னொரு மீட்டிங் வச்சு கூட நான் அதை சொல்லி காட்டுறேன். சரி. ஸோ வேற ஏதாவது சந்தேகங்கண்ணா? சரி, நெல்லு பயிருக்கு வந்து ரொம்ப கருகுலா வருது. கருகுது அப்படின் போது வித்தியாசம் இருக்கு. நாத்து நட்டதுல இருந்து ஒரு 30-40 நாள்ல வந்து ரொம்ப மஞ்சள் ஆகுதுன்னா அதோட வித்தியாசம். ஸோ நம்ம நாத்தங்களை தான் நம்ம நாத்து எடுத்து பறிச்சு நடவு பண்ணும்போது அது மண்ணு வந்து பழைய வேர் போயிட்டு புது வேர் பிடிச்சி வரத்துக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகும். ஒரு 10 நாள் வந்து அது பழைய வேர் எல்லாம் போயிட்டு புது வேர் பிடிச்சி 10 நாளைக்கு மேலதான் வந்து தண்டு நின்று அதுக்கப்புறம் வந்து வர ஆரம்பிக்கும். 25 நாள் ஆகுது. 25 நாள்ல அது மேபி இந்த சத்து பற்றாக்குறையினால கொஞ்சம் நிக்கலான்னு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நாத்தங்கால் வந்து மேபி உரங்கரம் போடாம இருந்து விட்டுருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து நிக்கிறது வந்து கொஞ்சம் லேஸ் பண்ணி நிற்கும். தண்ணி ரொம்ப தேக்கமா இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் உழவு அதிகமா ஓட்டின இடங்கள்ல மண்ணு ஒரு மாதிரி கொஞ்சம் லூஸாவே நிற்கும். அப்படிங்கும்போது நாத்து நம்ம எடுத்து வைக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா பயிர் வந்து சீரை வந்து நிக்காத மாதிரி நிற்கும். அப்படி நிக்காத மாதிரி நிற்கிறதுனால பயிர் ஒரு மாதிரி வந்து தொங்கின மாதிரி நிற்கும். வேர் நிக்காதனால வந்து பயிர் ஒரு மாதிரி சுதந்த மாதிரியும் கூட நிக்கலாம். அதுல அந்த மாதிரி 2 காரணத்துல ஆரம்பத்துல இருந்துச்சுன்னா கதிர் வந்து ஒரு மாதிரி மஞ்சளா நிக்குதுன்னா அது வந்து பூச்சல் அந்த மாதிரி சொல்லலாம். அது ஆரம்ப காலகட்டம் மஞ்சள்னா இந்த மாதிரி ஒரு காரணம் நிக்கணும். நம்ம வயல இருந்து பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சொல்லிக்கலாம். சரி, அது மாதிரி முள்ளங்கி அவர் அண்ணன் கேட்டிருந்தாரு. முள்ளங்கி மட்டும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன்னா நடுறதுக்கு முன்னாடினா நம்ம நியூட்ரிமேக்ஸ்ன்றது பயன்படுத்திக்கலாம். சரிதானே? ஸோ நட்டதுக்கு அப்புறம் நம்ம விதைச்சதுக்கு அப்புறம் விதை வந்து கீழே கிழங்கு இறங்குற நேரத்துல வருதுச்சு அப்படின்னா நம்ம அவர் சொல்லியிருந்தார் மார்ஷலும் நீரோகமி கலந்து போடலாம்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து கட்டி விட்டுட்டு அதுக்கு ரொம்ப அதிகமா தண்ணி வேண்டாம். இப்ப இது வந்து கிழங்கா இருக்குதுன்னா இது வந்து கிழங்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி கட்டிட்டு இல்லை இந்த அளவுக்கு தண்ணி கட்டிக்கலாம். நம்ம ரொம்ப இந்த அளவுக்கு வந்து தண்ணி ரொம்ப அதிகமா பாய்ச்சிட்டு நீங்க மருந்து போட்டீங்கன்னா என்ன பார்த்து அப்படின்னா கிழங்கு கீழே மருந்து போகுமே தவிர வந்து கிழங்கு சுத்தி வந்து மருந்து வந்து இருக்காது. அப்புறமா அந்த பூச்சியோட தாக்குதல் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ மீடியமா தண்ணி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்து வந்து கலந்து விசிறி விடுறது வந்து ரொம்ப நல்லது. மருந்து போற மருந்து அவர் சொல்லிட்டாரு. மருந்து போற அந்த முறைக்கு மட்டும் சொல்றேன். நம்ம ரொம்ப தண்ணி ரொம்ப அதிகமா கட்டிட்டு நம்ம மருந்து விசிறனா என்ன ஆகும் பார்த்து அப்படின்னா கீழே வந்து மருந்து வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். கீழே பூமி போகுமே தவிர அந்த கிழங்க சுத்தி வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி நிக்கும். என்னன்னா தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி அதிகமா காட்டக்கூடாது. இல்ல அதான் தண்ணி கட்டிடுறீங்க. தண்ணி கட்டிட்டு அப்புறமா விசிறி விடுறது ரொம்ப நல்லது. நம்ம விசிறி விட்டுட்டு தண்ணி கட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு சேரமா போய் வந்து நிப்பாட்டி விட்டுரும். நம்ம ட்ரிப்பு இல்லைன்னா தெளிக்கிறதா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ தண்ணி கட்டுற வயலா இருந்துச்சு அப்படின் போது நம்ம தண்ணி கட்டிட்டு அப்புறம் மருந்து போறது வந்து ரொம்ப நல்லது. ட்ரிப்பா இருந்துச்சுன்னா பிரச்சனை அப்படியே உட்காரும். நம்ம தண்ணி கட்டிட்டு உரம்பு மருந்து அடிச்சுட்டு அப்புறமா தண்ணி கட்டுறோம்னா அது ஒரு சேரம் ஒரு மூலையில போய் வந்து நிப்பாட்ட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் முள்ளங்கி மட்டும். ஸோ வேற எதுவும் ரொம்ப நன்றிண்ணே. வெயில இந்த நேரத்துல ரொம்ப நேரம் வந்து நிக்கிறோம். வேற எதுவும் சொல்லு. நீங்க ஒரு ஆத்து சொல்லிடுங்க. நீங்க எப்படி இருந்துச்சு இவரோட சைடுல இருந்து பெனிஃபிட் அடிச்சு ஒரு ஆளுக்கு தெளிவாயிருச்சு. அடிக்கறிகள் மாதிரி மேற்கொள்ளுக்கு வரல. இல்ல எவ்வளவு பயன்படுத்தணும் என்ன போட்டு விடுறது கொஞ்சம் தெரியும். எத்தனை கிராம் 6 டேங்க் 150 கிராம் 200 கிராம் 200 கிராம் தரம் வாங்கினா 150 கிராம் வாங்கணும். ஆர்டர் 2 முறை என்னென்ன நல்லா பயன்படுத்தணும். சரி, மேஜரா எப்படி நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அதான் இந்த மருந்து வாங்கிந்து இந்த மருந்து நோய் மருந்து கலந்து அடிச்சு 2 டைம் அடிச்சான். அவனை ஒரு ஆள் கிளியர் ஆயிடுச்சு. இந்த அடி நின்று போச்சு. கருகல் மேலுக்கு வரல. இப்ப அண்ணா சொல்றது மேஜரா என்னன்னா கருகள் இருந்துச்சு அந்த டைம் நான் வாங்கி வந்து அடிச்சேன். அடிக்கும் போது கருகள் கீழே இருந்துச்சு. அது அடிச்சு வரல. இனிமே மேல வர்ற இலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வருது. என்னுடைய கருகள் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிடுறது அவருடைய ஃபீட்பேக்னா. இப்ப எல்லாரும் வாங்கி பயன்படுத்தலாமா? கருகள் இந்த சாம்பலம் வர்றதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். கருகல் நின்று போச்சு. ஓகேண்ணா. லாஸ்டா ஒரே டைம்ல இந்த கருகள் வந்து என்ன மருந்துனா வெல்சோனா 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம். ஏன்னா நம்ம ஏக்கர் டோஸ் எப்படின்னு சொல்லும் போது நம்ம செடியை பேஸ் பண்ணி எல்லாருமே அடிக்கிறோம். நம்ம ஏரியால பொறுத்த வரைக்கும் எல்லாரும் டேங்கை பேஸ் பண்ணி லிட்டர் கணக்கு தான். அதனால 1 லிட்டர் தண்ணி 5 கிராம் வச்சுக்கோங்க. இந்த லைன்லயே ஒரு டேங்க் போட்டீங்கன்னா இதுல தெளிங்க லிட்டர் பேஸ் பண்ணி போய்க்கலாம். சரி, ஓகேண்ணா. ஓகேண்ணா, உங்களை நேரத்தை செலவழிச்சு நம்மளுக்காண்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. சரிண்ணா.